வணக்கம், வாழ்க வளமுடன். ஆங்கிலம் நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், நம்மளோட ஆங்கிலம் நமக்கே கான்ஃபிடன்ஸ் இல்ல அது மட்டும் தான். ஏன் நம்ம பல வருடங்களா ஸ்கூல்லயும் படிச்சிருப்போம், காலேஜ்லயும் படிச்சிருப்போம். அப்ப என்னைக்கு நமக்கு ஆங்கிலத்து மேல ஒரு தயக்கம் வருதுன்னா, நம்ம பேசுறது நமக்கு நம்பிக்கை இல்லாதனால தான். ஸோ அதனால நம்ம திரும்ப திரும்ப போய் ஆங்கிலம் படிப்போம். நமக்கு ஆங்கில அறிவு இருக்கும். ஆனா நம்ம அதுக்கு எப்படி சரியா அத வெளிப்படுத்துறது, பேசுற பேச்சு வழக்குல கொண்டு வரதுன்னு தெரியாது. நாங்க இங்கிலீஷ்ல ஆன்லைன்ல லைவ்ல கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் யுவர் புரொனன்சியேஷன் அண்ட் ஆக்சென்ட்ஸ். இது உங்களுடைய புரொனன்சியேஷன் நம்ம பேசும்போதே நம்மளுடைய உச்சரிப்பு மிகவும் தெளிவா இருக்கும். அதே நேரத்தில அந்த பேச்சு நடை நம்ம சரளமாக ரொம்ப அழகான ஒரு டோன்ல ஒரு ஆக்சென்ட்ஸ்ல பேசலாம். உங்களுக்கு தேவையான ஆக்சென்ட்ஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன குடுக்குதுன்னா, வாய்ஸ் தெரப்பி. வாய்ஸ் தெரப்பின்றது நம்ம நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் ஒரு புதிய மொழி கத்துக்க போறோம். இந்த வாய்ஸ் தெரப்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த வாய்ஸ் தெரப்பி இதுவரைக்கும் யாரும் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, நான் டீச் பண்ற வாய்ஸ் தெரப்பி, ஃபோனிக் சவுண்ட்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறதுன்றது. ஏன்னா, ஃபோனிக் சவுண்ட்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கரும் கத்துக்குவாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்துல கத்துக்குவாங்க. ஆனா, நம்மள மாரி நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் கத்துக்கும்போது, ரொம்ப தவறா உச்சரிச்சுட்டோம்னா அவ்வளவுதான். திரும்பியும் மாத்தி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஃபோனிக் சவுண்ட்ஸ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல 2 சவுண்ட்ஸ் இருக்கு. ட, டி அண்ட் டி இருக்கும். டி யோட சவுண்ட்ஸ் ட. டி யோட சவுண்ட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட்டா வரும். அதே நேரத்துல ஆர், எல். ஆர் ஓட சவுண்ட்ஸ் நாக்க உள்ள பிளெண்ட் பண்ணணும். ஆனா மேல டச் பண்ணிடக்கூடாது. ஆர் அப்படின்னு. நம்ம டச் பண்ணி ஆர் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிடும். அப்ப சவுண்ட்ஸ உச்சரிப்பு பாதிக்கப்படும். லிசனிங் ஸ்கில். நம்மளுடைய லிசனிங் ஸ்கில் ஒரு லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியம். லிசனிங் ஸ்கில்ஸ் இந்த கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேஜர் பார்ட் லிசனிங் ஸ்கில் தான் இருக்கும். லிசனிங் நீங்க தினமும் லிசனிங் மெட்டீரியல்ஸ் நெறைய குடுப்போம். அதே நேரத்துல ஆன்லைன்லயே உங்களுக்கு லிசனிங் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்க லிசனிங் எக்ஸாம் தினம் தினம் உங்களுக்கு லிசனிங் டெஸ்ட் இருக்கும். தினமும் இருக்கும் லிசனிங் டெஸ்ட். இந்த லிசனிங் டெஸ்ட் உங்களுடைய இங்கிலீஷ் கான்ஃபிடன்ஸ் லெவல ரொம்ப பூஸ்ட் பண்ணும். அதே நேரத்துல உங்களுடைய ஆக்சென்ட்ஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதற்கான மெட்டீரியல்ஸும் உனக்கு குடுப்போம். ஆக்சென்ட்ஸ்ன்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. என்னோட கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ற எல்லாருமே அவங்களோட ஆக்சென்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவங்க என்ட்ட சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். சார் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு இன்டர்வியூ பண்ணாலும் சரி, எல்லாரும் கேட்கறது, "எங்க நீ இங்கிலீஷ் கத்துக்கிட்ட? இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுறியே!" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீடிங் ஸ்கில். ரீடிங் ஸ்கில் இந்த கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி நீங்க ரீட் பண்றதுக்கும், இந்த கிளாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்கிலீஷ் ரீட் பண்றதும், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நீங்க ரீட் பண்றது உங்களுக்கே பிடிக்கும். அவ்வளோ அழகா நீங்க ரீட் பண்ணுவீங்க. அதுதான் இந்த கிளாஸோட மேஜிக் நடக்கும். ஸ்டோரி டெல்லிங். யார் ரொம்ப நல்லா ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப அழகா நீங்க ஸ்டோரிய நல்ல ஒரு ஆக்சன்ஸோட, நல்ல ஒரு ப்ரொனன்சியேஷனோட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளவுதான். ஒரு இன்டர்வியூ போனாலும், அவங்க கான்வர்சேஷன் நம்ம எப்படி கரெக்ட்டா சத்தத்தோட, ஒலியோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு தான் முக்கியம். ஒரு பேஜ் கான்வர்சேஷன்லயும் மாறிடும். ஸ்டோரி டெல்லிங் தான் ரொம்ப உங்களுடைய உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லையே ரொம்ப வலுப்படுத்தும். சரியா? இந்த வகுப்புல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இல்லங்க. நம்ப அ சேனலுக்கு போனீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க நேரடியாவே கான்டாக்ட் பண்ணுங்க. வெப்சைட்ல நெறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். இந்த கிளாஸோட பெனிஃபிட் கான்ஃபிடன்ஸ் லெவல் 100க்கு 100% இம்ப்ரூவ் ஆகும். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் நெறைய சொல்லிக் குடுப்போம். லாங்குவேஜ் தாண்டி நெறைய விஷயங்கள், கோல் செட்டிங்ஸ் நெறைய விஷயங்கள், விஷன் போர்ட் கிரியேட் பண்றது, நெறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். நாட் ஒன்லி லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆவறதுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணும். அட்ராக்டிங் டோன் அண்ட் ஆக்சென்ட்ஸ் இந்த கிளாஸ் நடந்து முடியும்போது உங்களுக்கு தெரியும். நீங்களே சொல்லுவீங்க, "சார் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா இருக்குன்னு" சொல்லுவீங்க. உங்க ப்ரொனன்சியேஷன் அக்யூரன்ஸிய நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் அக்யூரன்சி எவ்வளோ அழகா வரும்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.